ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷிணா ஹோம். இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த கோவில் தாங்க. கண் திருஷ்டி, பில்லி சூன்யம், வைப்பு, ஏவல் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலுமே வந்து சரியாயிடும். கண் திருஷ்டின்றது வந்து நம்ம வசதி வாய்ப்போடு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வரும்னு கிடையாதுங்க. நம்ம சின்னதாக ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்காக எது செஞ்சாலுமே வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்களாலே சரி எப்படியா வந்து திருஷ்டி ஏற்பட தான் செய்யும். அதுக்காக வந்து இந்த மாதிரி சில கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்து எலுமிச்சம்பழம்லாம் சுற்றி போட்டுட்டு வந்தோம்னா நம்மளோட திருஷ்டி எல்லாமே வந்து கழிஞ்சிடும். இது வந்து ஒரு கருப்புசாமி கோவில், ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில். ஒரு 10 years பேக் வந்து நாங்கள் போயிருந்தோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். மலைக்கு கீழே இருக்கும் இந்த கோவில். கருப்புசாமி வந்து பார்த்திங்கன்னா காவல் தெய்வம் தான். அவர் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து கண்டிப்பாக துணை இருப்பார் நமக்கு. அங்கே போயிட்டு கீழே தான் இருப்பார் சாமி. ரொம்ப மலை மேலாம் போக தேவையில்ல, சின்னதாக தான் இருப்பார். கதவு திறந்துதான் இருக்கும். சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அருவா வச்சு கும்பிடுவாங்க. இங்கே வந்து உருவமாகவே இருப்பார். நம்மளோட வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நடக்கும். 30 நாளில் வந்து நம்ம வேண்டுதல் வந்து நடக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். நம்ம வேண்டுதல் நடந்ததுக்கப்புறம் நம்ம என்ன வேண்டிட்டோமோ அதுக்கானது வந்து நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறதுனால போட்டுக்கலாம். அங்கேயே வந்து எலுமிச்சம்பழம் கொடுத்தோம்னா நம்ம வீட்டுக்கு வாசலில் கட்டுறதுக்காக அவங்க வந்து மந்திரிச்சு கொடுப்பாங்க. சாமி கயிறு கூடவே வந்து மந்திரிச்சு கொடுப்பாங்க. அர்ச்சனைக்கு எதனா தேவைனாலும் அங்கேயே விற்கிறாங்க. நம்ம போகும்போதே வந்து கடையில் வாங்கிட்டு போயிடலாம். சுற்றியுமே வந்து ரொம்ப இயற்கையாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். கடன் பிரச்சனை, வேலை வாய்ப்பு, வீடு கட்டணும், அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் அந்த மாதிரி வேண்டிக்கலாம். இந்த மரத்தில் வந்து வேண்டிக்கிட்டு துணியெல்லாம் கட்டுறாங்க எலுமிச்சம்பழத்தில். நாங்களுமே வந்து நம்ம வேண்டுதெல்லாம் வச்சுட்டு சாமியை திருப்தியாக கும்பிட்டுட்டு அவங்க வந்து விபூதி தருவாங்க. அதை நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா எதனா பயந்துட்டோம் அப்படின்னா கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த கோவில் வந்து ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த கோயில், பவர்ஃபுல்லான கோயில். கொடைக்கானல் மலையிலேருந்து கீழே இறங்கணும்னா அங்கே கீழே இருக்கும். ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போகாதவங்க போயிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட்